என் இனிய தாய் தமிழ் சொந்தங்களே, முன்னாடிலாம் ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னா இஷ்டம் இருக்கிறவங்க வந்து சாப்பிடுவாங்க, இஷ்டம் இல்லாதவங்க அவங்க நார்மலாக சாப்பிட்றதே சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னா எல்லாருமே சாப்பிடக்கூடிய கட்டாய கடமைக்கு வந்துட்டோம். நம்ம ஆர்கானிக் ஃபுட்ஸை சாப்பிட்டாதான் நம்மளுடைய தலைமுறையினர் நல்ல ஆரோக்கியமான முறையில் வளர முடியும். நம்மளுடைய தலைமுறையினர் நஞ்சில்லா உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமான முறையில் வளரணும். அதுக்காக தான் நம்மளுடைய அத்தி இயற்கை அங்காடியில் இயற்கை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்கின கருப்பு கவனி அரிசியை வச்சு செய்யக்கூடிய இந்த கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்கு. வெயிட் கெயினுக்கும் யூஸ் பண்ணலாம், வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு பாரம்பரிய அரிசியை வச்சு செய்யக்கூடிய இந்த கஞ்சி மிக்ஸ் உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ல தர்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கருப்பு கவுனி கருப்பட்டி பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சில் கருப்பட்டி எடுத்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறனால வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ ஒரு கப் அத்தி கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் எடுத்திருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அரிசியை அந்த நெய் கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் இப்போ குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுனால பசும்பால் சேர்த்துருக்கேன். பெரியவங்க சாப்பிடும்போது பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் பசும்பால் அவாய்ட் பண்ணிடுங்க. நார்மலாக தண்ணி சேர்த்து கொடுத்தாலே போதும், நல்லா தான் இருக்கும். கருப்பு கவுனி அரிசினாலே வெயிட் லாஸ்க்கு தான் சாப்பிடணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. வெயிட் லாஸ்க்கு நம்ம சாப்பிடும்போது கஞ்சி வச்சு இனிப்பு இல்லாமல் சாப்பிட்லாம். உப்பு போட்டு கஞ்சாக காய்ச்சி குடிக்கணும். ஆனால் வெயிட் கெயினுக்கு சாப்பிடும்போது கண்டிப்பாக பால், நெய், கருப்பட்டி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ணும். இதுதான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க, அடியில் பிடிச்சிடக்கூடாது. நல்லா அரிசி இந்த மாதிரி கட்டியாக வரும். இந்த டைமில் நம்ம பாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கருப்பட்டி பாவு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுடைய பாரம்பரியமான அரிசி வகையை சேர்ந்த இந்த கருப்பு கவுனி அரிசியில் வைட்டமின்கள், நாற்றத்தெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. கெட்ட கொழுப்பை குறைக்குது. நீரிழிவு நோயாளிகள் இது சாப்பிடும்போது இனிப்பு சேர்க்காம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கும் இந்த அரிசி உதவியா இருக்கு. செரிமானத்தை அதிகப்படுத்துது. புற்றுநோய் செல்களையும் எதிர்த்து போராடுறதுக்கு இந்த அரிசி உதவியா இருக்குது. இந்த மாதிரி அரிசி இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட கருப்பு கவுனி கருப்பட்டி பொங்கல் ரெடி ஆயிடும். 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கும்போது நட்ஸ் தூவி கொடுத்தா பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான உணவுலாம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுடைய கருப்பு கவுனி பொங்கல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஏற்றது தான் இந்த கருப்பு கவுனி பொங்கல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இயற்கை விவசாயம் காப்போம், உணவே மருந்து. நன்றி.